வணக்கம். ஒரு தெய்வீகமான காணொளியோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று புண்ணியமான மாசி மகம் திருநாள். மகம் நட்சத்திரத்தில் மாசி மாதத்தில் வரும் இந்த நாள் தெய்வங்கள் பூமிக்கு இறங்கி பக்தர்களுக்கு அருள் வழங்கும் தினமாக கருதப்படுகின்றது. அந்த வகையில் இன்று 5 ஆலயங்களின் உற்சவ மூர்த்திகள் புனித தீர்த்தத்தில் தீர்த்தமாடும் அற்புத தருணத்தை இப்பொழுது கண்டுகளிக்கின்றோம். பொலிகண்டி அருள்மிகு சல்லியம்பதி வீரகத்தி விநாயகர், பொலிகண்டி அருள்மிகு இலைப்பை மூளை சித்தி விநாயகர், பொலிகண்டி மருதாம்புலம் பத்ரகாளி அம்பாள், பொலிகண்டி தில்லைக்காளியம்மன், பொலிகண்டி குளத்தடி பைரவ பெருமாள். இந்த 5 தெய்வங்களும் இப்பொழுது தீர்த்தமாடும் காட்சியைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். பொலிகை கந்தவன சமுத்திரத்தில் இடம்பெறுகின்ற இந்த தீர்த்தோற்சவத்தை காண்பதென்பது கிடைத்தற்கரிய காட்சியாகும். அந்த 5 தெய்வங்களின் ஆசீர்வாதங்கள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். மாசி மகத்தின் ஆன்மீக அர்த்தம் நீரில் தீர்த்தமாடுவது பாவ நிவர்த்தி, மனசுத்தி, உடல் சுத்தி, ஆன்ம சுத்தி இதனால் ஏற்படுகிறது. குடும்ப நலன், ஆரோக்கியம், செழிப்பு வேண்டிய பக்தர்கள் இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்வதால் அனைத்தும் கைகூட பெறுவர். மேலும் பொலிகை கந்தவனக்கடவை வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி பாலஸ்தாபனம் செய்யப்பட்டு ஆலய புனரமைப்பு வேலைகள் இடம்பெறும் காரணத்தினால் தீர்த்தோற்சவத்திற்கு எழுந்தருளி இருக்காவிடினும் எம்பிரான் அந்த முருகப்பெருமானின் அருளாசி அனைத்து பக்தர்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். அன்பும் அருளும் நிறைந்த இறைவனே, எங்கள் வாழ்வின் ஆதாரமே, தெய்வங்களே எங்களுக்கு அருள் தாருங்கள். இவ்வுலக வாழ்வின் சிரமங்களால் சில நேரம் மனம் தளர்கிறது. ஆனால் உமது திருவடியை நினைத்தாலே நம்பிக்கை மலர்கிறது. எங்கள் மனக்குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி அமைதியும் ஆனந்தமும் நிரம்ப அருள் புரியுங்கள். பிள்ளையாரை போற்றி தடைகள் நீங்க வேண்டுகிறோம். பத்ரகாளி தாயே கஷ்டங்கள் நீக்கு என வேண்டுகின்றோம். கால பைரவரே காத்தருள்க என்று வேண்டுகின்றோம். ஓம் நம சிவாய என ஜபிக்கின்றோம். வேல்முருகா என முழங்குகின்றோம். எங்கள் வழியில் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் அகலட்டும். கருணை கடலான பெரம்பொருளே, எங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவட்டும். சண்டைகள் நீங்கி சிரிப்புகள் மலரட்டும். உறவுகள் உறுதியாகட்டும். பிள்ளைகள் கல்வியில் உயரட்டும். இளைஞர்கள் நல்லொழுக்கத்தில் வளரட்டும். நாங்கள் செய்த தவறுகளை மன்னித்து நல்ல பாதையில் நடத்துங்கள். தீய எண்ணங்களை அகற்றி நல்ல சிந்தனையுடன் மலர அருள் செய்யுங்கள். ஓ இறைவா, நாங்கள் அழைக்கும் ஒவ்வொரு நேரமும் நீங்கள் எங்களுடன் இருக்கின்றீர்கள் என்பதை உணரச் செய்யுங்கள். துயர நேரங்களில் துணிவும், சந்தோஷ நேரங்களில் நன்றியும் அழியுங்கள் இறைவனே. தெய்வங்களே, எங்கள் மனங்களில் பக்தி தீபம் எப்போதும் எரியட்டும். அன்பு, கருணை, பொறுமை ஆகிய நல்ல குணங்கள் வளரட்டும். அறிவும் ஆனந்தமும் நம் வாழ்க்கையில் நிலைக்கட்டும்.
உங்கள் திருவருளால் எங்கள் வீடு கோயிலாகட்டும், எங்கள் மனம் சந்நிதியாகட்டும், எங்கள் வாழ்வு பூஜையாகட்டும். தெய்வங்களே அருள் தாருங்கள், தெய்வங்களே அருள் தாருங்கள். நிலை பெறுமாறு நொதியேல் நெஞ்சே நீவா, நித்தலும் எம்பிரானுடைய கோவில். புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்தும் ஆடி சங்கரா சய போற்றி போற்றி என்றும் அலைபுணல் சேர் செஞ்சடையும் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரா நின்று. இன்றைய மாசிமக நன்னாளிலே பொழுது புலர்வதன் முன்னரே இந்த கொட்டும் பனியிலும் அனைத்து ஆலயங்களில் இருந்தும் பக்த அடியார்களினால் சகல உற்சவமூர்த்திகளும் கந்தவன சமுத்திரத்திற்கு கொண்டு வரப்பட்டிருப்பதுதான் மிகச்சிறப்பு. இப்பொழுது தீர்த்தமாடிய உற்சவமூர்த்திகள் ஒவ்வொன்றாக கடலில் இருந்து கரையேறும் காட்சிகளைத்தான் நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். மாசிமக புனித நன்னாளில் 5 ஆலயங்களின் சாமிகள் தீர்த்தமாடிய இந்த அருள் காட்சி எல்லோர் இல்லங்களிலும் அமைதியையும் ஆனந்தமும் வழங்கட்டும். அருள்மிகு இறைவன் அனைவரையும் காக்கட்டும். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்களோங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம், இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை அன்புடன் வரதன். நன்றி.